வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ டைட்டில், அதாவது லேர்னிங் பாத் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ இந்த லேர்னிங் பார்த்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பார்த்துட்டு கிடையாது. ஆனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பாத் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம லேர்னிங் பாத் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது நம்ம ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இந்த சேனலில் நம்மளுக்கு வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்ப்ளீட்டாக மோஸ்ட்டாக நம்ம கவர் பண்ண பார்க்குறோம். அதாவது பேசிக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ இந்த வீடியோவில், அந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிகினராக புரிகிற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு மினி ப்ராஜெக்ட் அளவுக்கு கொண்டு போகலான்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லேர்னிங் பாத் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐயில் எல்லாரும் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது. நானும் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். பைத்தான் படிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற வந்து பைத்தான்ட்டு ஒன்றும் தெரியவே இல்லை அப்படின்னா என்னென்னே தெரியாது, பைத்தான் லாங்குவேஜில் ஒரு சின்டாக்ஸ் கூட தெரியாது அப்படின்ட்டு ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சின்டாக்ஸு அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் தான் ஆகும், சரிங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு 1 வீக்கில் முடிச்சிடலாம் சின்டாக்ஸ்லாம் என்னென்ட்டு பைத்தானில். அந்த இது மட்டும் நீங்கள் சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் என்னென்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டை பார்த்தாலே மற்றதெல்லாம் நான் வந்து எல்லாமே கவர் பண்ணிடுவேன். அந்த சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மோஸ்ட்டாக அந்த பிகினிங் அந்த சின்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பைத்தான் வந்து தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னால் உங்களுக்கு வந்து வெறும் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்ட் அல்காரிதம்ஸ் மட்டும் கிடையாது. அது போக நீங்கள் வந்து இந்த மேக்ஸ் கான்செப்ட்ஸ்லையும் நான் நல்லா தரவாக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. அதையும் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஒரு டாப்பிக்கு, அதாவது அல்காரிதம்ஸ் மட்டும் இல்லை, நிறையா ஒரு தியரி டாபிக்ஸும் இருக்குது. அந்த தியரி டாபிக்ஸ்க்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பைத்தான். அதாவது நீங்கள் பைத்தானில் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண கற்றுக்கணும். அதெல்லாம் அதாவது ஒரு மிஷின் லேர்னிங் மாடலில் பைத்தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கற்றுப்பீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் அதோட கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ்லாம் படிப்பீங்க. அந்த அல்காரிதம்ஸை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி முடித்தாலே ஓரளவுக்கு இன்டர்மீடியேட் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் அண்டு நியூரல் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் முடித்த பிறகு இதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ஏஐ மினி ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து கவர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ஒரு அதாவது ஒரு பாத் ஆஃப் ஸ்டடினா இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சிலபஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சிலபஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த சிலபஸ் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் கூட ஆகும், சரிங்களா? இதுதான் நம்ம சிலபஸ் எடுத்து வச்சுக்கிறது. இந்த சிலபஸ் வந்து ஃப்ரம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிலபஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்னு நினச்சிருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து நம்ம இந்த ப்ளேலிஸ்ட்டில் மோஸ்ட்டாக இந்த கன்ஃபார்மாக இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும். அது போக இந்த ப்ளேலிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் கவர் ஆகும், சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு சொல்லும் போது இந்த ஒரு டாப்பிக்கும் நம்ம லேர்ன் பண்ணும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மாடியூல் 1ல் இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் அண்டு ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் இது வந்து ஜஸ்ட்டு நம்ம இது என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. இதுக்கு உண்டான என்னென்ன மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தேவை அதையும் நம்ம பார்ப்போம். அந்தமாதிரி இந்த வந்து ஒரு ஃபிக்ஸ்டான இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த 10 மாடியூல்ஸ் தான் ஈஸியாக நினச்சிடாதீங்க. நம்ம இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம், சரிங்களா? அதனால் நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ கோர்ஸ் ப்ளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது சப்போர்ட் தர விதமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதேமாதிரி இந்த வீடியோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு. நன்றி.